உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனமு முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எங்களுடைய குடும்பங்களை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள். ஒரு முக்கியமான ஒரு பாட் மாமியா மருமகள்ற பிரச்சனை. நிறைய பேருக்கு அதாவது கணவனுடைய உம்மா. எங்களுடைய குடும்ப கட்டமைப்பில் மாப்பிள்ளமார் மாமியாமாரோட முரண்பட்டுக் கொள்கிற சந்தர்ப்பங்கள் மிக அபூர்வமானது. ஒன்று கேஸ்கள் நடக்கும். ஆனால் கணவனுடைய உம்மாவோட கணவன் சார்ந்த உறவுகளோட பிரச்சனைப்பட்டுக் கொள்றதுங்கிறது எங்களோட சமூகத்தில் ஒரு நிறைவான விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். மாமியா மருமகளோட பிரச்சனை. மருமகள் ஏன் மாமியாவோட முரண்பட்டு கொண்டிருக்கிறா என்று நாங்கள் பார்க்குற நேரம் பல குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனை மாமியோட தலையீடு. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எங்கள் மாமியா விட மாட்டான், ஒன்று கூட மாட்டான். ஒரு சகோதரி வெளிநாட்டில் இருக்கின்ற தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்தார். இந்த வெளிநாட்டில் இருக்கிற கணவர், நான் தான் அவர் காசெல்லாம் செலவழித்து அனுப்பினது, இன்னைக்கு இருந்து நகை நட்டதெல்லாம் செய்து, ஆனால் போய் உம்மாவுக்கு காசு அனுப்புகிறாரு. பல மாத காசுகள் உம்மா கிட்டே வந்தது. உம்மா தான் கணக்கு பார்த்துக்கு நீ கொண்டு வந்து செலவு காசு வந்துட்டு போகிறார். இது என்ன மௌலவி இது? எப்படி இந்த வாழ்க்கையில் நான் வாழ்றது? மாமியாவை கூப்பிட்டுச்சேன்னா அவன் என்ன புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கான், இவர்களுக்கு அந்த கண்காது முக்கில் ஒன்றும் தெரியல செலவழிக்கிறதுக்கு. எனவே அது ஒரு கட்டுப்பாடோட செலவழிக்கணும். நான் இப்படி செலவழிக்கணும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த அன்றைக்கு 800 ரூபா காசு இந்த நாளைக்குரிய செலவு. சாப்பாடுக்கு என்னென்ன செலவு கொண்டு அவ கணக்கு போட்டிருக்கான். மீன் வாங்குறதுக்கு எவ்வளவு, தேங்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு, கொச்சிக்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு கணக்கு போட்டு கொண்டு 800 ரூபா காசு. இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தின கதை இது. சில நேரம் நான் சொல்கிற இந்த செய்தியை அந்த சம்பந்தப்பட்ட சகோதரியும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு காசு வாங்கி இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தணுமான்னு இப்படியெல்லாம் மாமியாக்கள் இருக்கிறார்கள். உண்மையாகவே கணவன் அவருடைய கணவன் அப்படி யோசித்திருக்க மாட்டான். அந்த யோசிக்க வச்சது, சிந்திக்க வச்சது, இப்படி வழி நடத்தினது இந்த தாயுடைய பங்காக இருக்கிறது. அந்த தாய் சொல்ல வேணும், அப்படியெல்லாம் பார்க்கப்படாமான்னு செலவழிக்கிறதுல நீ எந்த பேரு காசு அனுப்பப்படாது. உண்ட மனைவி இருக்கிறாள், உனக்காக செலவழித்தவள், பாடுபட்டவள், நீ அவளோட பேருக்கு அனுப்பு. ஆனால் அவளுக்கு செலவு கொடுக்குற நேரம் என்ன ஒரு கட்டன் ரைட்டா இப்படிலாம் சொல்லி செலவழிக்கிறதுல விஷயத்தில் கவனம் அறிக்கை சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு இன்றுதான் வழிகாட்டணுமே தவிர நீ எனக்கு காசு அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால், ஒரு தடவை அந்த பெண்மணி ஒரு நாள் அந்த காசை வாங்கிட்டு போனான்கிட்ட. மாமியாவுக்கு மருமகளுக்கு பிரச்சனை ஆகிட்டு அந்த காசை அவள் கொடுக்கலான்னு என்னக்கிட்ட கொண்டு வந்து வந்துட்டு போனான். கொடுக்க சொல்லி கூப்பிட்டு விசாரிச்ச நேரம் தான் அவள் இந்த விளக்கதை சொன்ன. அவள் அந்த காசை அவள் வச்சுக்க சொல்லுங்க, இப்படி ஒரு காசு எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை நடத்த கூட அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைண்டு. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பல குடும்பத்தில் இருக்கிற மாமியாக்களுடைய நிலவரம் இருக்கிறது. அவர்கள் சந்தோஷமாக வாழணும். அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஏற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றவர்களாக மாமியாக்கள் இருக்க வேண்டுமே தவிர இப்படியான எச்சித்தனமான கணக்குகள் எல்லாம் பார்க்கின்ற ஒரு நிலையில் குடும்பத்தை வழிநடத்த போனால் நிச்சயமாக குடும்பங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலெல்லாம் நாங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்தணும். ஒரு பெண்ணுக்குரிய கௌரவம், அவள் ஒரு இல்லத்தரசி என்று நம்ம சொல்லுவோம். அவளுடைய கணவன் அவளுக்கு தேவையானது அவளுக்கு அனுப்பி வச்சதான் அவளுக்கு சந்தோஷம். யாரோ ஒருவருக்கு அனுப்பி, அது உம்மாண்டால் தான் தாத்தாள் தான் தங்கச்சின்றாலும் அனுப்பி அவ கணக்கு பார்த்து கொடுக்குற அளவுக்கு இருக்கிறத ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களுடைய மகள் வாழ்க்கைப்பட்டிருந்தால் உங்களுடைய மகளுக்குரிய செலவு இப்படித்தான் கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்களா? நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் இப்படி எல்லாம் யோசிக்கின்ற மாமியாக்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிறார்கள். சில இடங்களில் மாமியாக்கள் எப்படியான மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால்,
அவளோட வாழ்ற வரைக்கும் அவன் இங்க வரப்படான். அவன் அவன பொஞ்சாதியோட நல்லா இருக்கான், பிள்ளைகளோட நல்லா இருக்கான், பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கான். மாமியாவுக்கும் மருமகள் பிடிக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா பிடிக்கல என்பதற்காக அவளோட வாழ்ற வரைக்கும் மகன் அடப்புக்கு வரையும் கூடாது, கதைக்கையும் கூடாது, பேசையும் கூடாது. அப்படி வாரண்டா அவர் விட்டு போட்டு வரட்டும் என்று சொல்கின்ற பல தாய்மார்கள் இருக்கிறார்கள். சில நேரம் தாயுடைய பக்கம் நியாயங்கள் இருக்கும். ஆனால் அந்த நியாயங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழ்கள். அவர்களுக்கு பல பிள்ளை குட்டிகள் இருக்கிறது. நீங்க தாய் சொல்றீங்கிறதுக்காக வேண்டி உங்களோட சொல்ல தட்டக்கூடாது என்பதற்காக விட்டுட்டு வந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு, எல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு சில நேரம் சில தாய்மார்களுக்கு, சில மான்மார்களுக்கு அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம். இவை கட்டாயம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. நான் ஒரு வெளியூர் பிரதேசத்திலே ஒரு ரமலான் 27வது தினத்தில் பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குடும்ப உறவு சம்பந்தமாக நான் பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கிற போது நிறைய பெண்களுடைய கண்களில் இருந்து மலமலை என்று தண்ணி ஊற்றுது. அதில் நான் பேசின இந்த மாமியா மருமகள் பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேருக்கு சிக்கலாக இருக்கிறதுன்னா, மருமகளாக இருந்தவர்கள் எல்லாம் அழுகிறார்கள், மாமியாக்களும் அழுகிறார்கள். அந்த உரை முடித்ததற்கு பிறகு ஒரு பெண்மணி வந்து கேட்டால், மௌலவி உங்களோட தனியை நான் பேசணும்ண்டு. நான் சொன்னேன், நான் அவசரமாக நான் திரும்ப வேணும், டெலிஃபோன் நம்பருக்கு எடுத்து பேசுங்கண்டு. பிறகு எடுத்து பேசினா, நீங்கள் அந்த குடும்ப உறவு சம்பந்தமாக பேசுகிற போது உங்களோட மாமியாவோட உறவு இல்லாமல் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது. குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறதால நாங்கள் செய்கிற அமல்கள் கூட அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுண்டா, கட்டாயம் நான் அந்த உறவை நான் புதுப்பிச்சு கொள்ள வேணும், நான் மாமியாவோட பேசணும், கதைக்கணும். ஆனால் எங்களோட மாமியா பேசுகிற கதைக்கிற ஒரு நிலையில் உள்ள ஆள் அல்ல. என்ன செய்ய மௌலவின்னு நான் சொன்னோம், கட்டாயமாக போங்க, உங்களோட உமாவையும் கூட்டிகிட்டு கட்டாயமாக போங்க. அதுவும் நோம்பு 27வது நாள் என்று சொல்கிறோம், ஒரு நல்ல நாள் நம்முடைய பார்வையில், சமூக பார்வையில் கொஞ்சம் மனங்கள்லாம் விலகி போயிருக்கிற சந்தர்ப்பம். போய் மாமியாரை சந்தித்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அவள் ஏற்றுக்கொண்டு நான் அப்படி செய்கிறேன்னு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் தொலைபேசி அழைப்படுத்த சொன்னேன். போன மௌலவி நானும் இங்கே உமாவும் மாமியாவை பார்க்குறதுக்கு போனதுக்கு அந்த பொம்பளை ஒரு நாய் ஊட்ட வந்திருக்குன்னு சொல்லி கூட கணக்கெடுக்கல. நாய் ஊட்ட வந்தாலும் ஒரு கணக்கு கொண்டிருக்குமே, அந்த கணக்கு கூட எங்களுக்கு இருக்கல. மிச்சங்காலத்து பிறகு வந்திருக்காக ஒரு பாய் எடுத்து போடுவோம், ஒரு பாயை கூட எடுத்து தரையில்லை, எங்களோட கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லையும் இல்லை. நான் என்ன குற்றங்குறை செஞ்சிருந்தேன், மன்னிச்சுங்க மாமின்னு எல்லாம் சொல்லி பார்த்தேன், கணக்கெடுக்கலை. எங்களோட உமா தான் போய் ஒரு பாய் எடுத்து போட்டு வந்து நாங்கள் இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, அவட பாட்டுக்கு அவட விளைஞ்சிட்டு நான் வந்திருக்கேன் சொன்னேன். இப்படியான மாமியாக்களும் சமூகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படியான மாமியாக்களும் மாமாக்களும் இருந்தால், மாமனார்மார்களும் இருந்தால் குடும்பங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக செழிப்பாக இருக்காது. உண்மையாகவே நிறைய இந்த விஷயத்தில் ஆண்களுடைய பகுதி மிக குறைய. ஆண்கள் இதையெல்லாம் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை பெருப்பிச்சு கொண்டு அதை பகையாக இருந்து கொண்டு விருப்பம் அவங்களுக்கு கிடையாது. அதையெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக ஆக்கி, பூதாரமாக்கி பிரச்சனைகளாக அதை தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு இயல்பு கொண்டவர்களாக நிறைய எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் இருக்கிறார்கள். அதில் மூத்த வயசுக்கு வந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள், மாமியாக்கள் இருக்கிறார்கள். கட்டாயம் எங்களுடைய மாமியாக்களுடைய மனங்கள் மாற வேணும். இவர்களுடைய தலையீடுகள் அந்த குடும்பம் நல்ல வாரத்துக்கான வழிகாட்டலை கொண்டதாக இருக்க வேண்டும். அவங்கள பிரித்து வைக்கின்ற அடிப்படையில் அந்த தலையீடுகள் அமைந்து விடக்கூடாது என்பதில் அவங்க கூடுதலான கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன்.